பர்கூர் முதலாவது கொண்டை ஊசி வளைவில் சாலையின் நடுவே கவிழ்ந்த லாரி 22 மணி நேரத்துக்கு பிறகு மீட்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கார்த்திகேயன் இணைகிறார். கார்த்திகேயன், விபத்து நடந்தது எப்படி, என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இப்ப போக்குவரத்து சீராயிருக்கா? நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள பர்கூர் மலைப்பாதை முதலாவது கொண்டை ஊசி வளைவில் நேற்று மதியம் கர்நாடகா மாநிலம் தும்கூரில் இருந்து பொள்ளாச்சிக்கு தேங்காய் நார் பிரிக்ஸ் ஏற்றி வந்த டாரஸ் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியின் ஓட்டுநர் கேரளா மாநிலம் திருச்சூர் பகுதியைச் சேர்ந்த ஹைதாஸ் என்பவர் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். அதாவது அதிக பாரம் இருந்ததன் காரணமாக அந்த லாரியானது கவிழ்ந்தது தெரிய வந்தது. டாரஸ் லாரியானது சாலையின் நடுவே கவிழ்ந்ததன் காரணமாக இந்த 16 சக்கரத்திற்கு மேற்பட்ட கனரக வாகனங்கள் எதுவும் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக அந்த வாகனங்கள் அனைத்தும் அந்த கர்நாடகா தமிழக இடையேயானது போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்களிலிருந்து கர்நாடகா செல்லும் வாகனங்கள் அனைத்தும் இந்த சத்தியமங்கலம் திம்பம் மலைப்பாதைக்கு அடுத்தபடியாக இந்த பர்கூர் மலைப்பாதையை வழியாகத்தான் செல்கிறது. இந்த நிலையில் தான் இந்த விபத்து ஏற்பட்டதன் காரணமாக இந்த கர்நாடக போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டிருந்தது. தொடர்ந்து அந்த இரவு நேரம் என்பதால், நேற்று மே தினம் என்பதால் தொழிலாளர்கள் யாரும் கிடைக்கவில்லை வேலைக்கு. தொடர்ந்து இரவு நேரம் மட்டுமே அந்த தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த லாரியில் இருந்த அந்த பிரிக்ஸ்கள் அனைத்தும் வேறொரு லாரிக்கு மாற்றப்பட்டு அனுப்பப்பட்டது. தொடர்ந்து அது கொண்டை ஊசி வளைவு மற்றும் வனப்பகுதி என்பதால் இரவு நேரத்தில் அந்த கிரேன் வரவழைக்கப்பட்டு லாரியானது மீட்கப்படவில்லை. தொடர்ந்து இன்று காலை கிரேன் வரவழைக்கப்பட்டு அந்த லாரியானது மீட்கப்பட்டதை அடுத்து தொடர்ந்து அப்பகுதியில் வந்து இந்த கனரக போக்குவரத்தானது தொடங்கி உள்ளது. சுமார் 22 மணி நேரமாக அந்த லாரி வந்து சாலையின் நடுவே கவிழ்ந்து கிடந்திருந்தது. தொடர்ந்து இப்ப மீட்கப்பட்டு அந்த போக்குவரத்தானது சரி செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.